ஆண்டவருடைய நாமத்திலே இந்த நாளில் நாம் கூடி தியானிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் ஒரு பகுதியை கவனிக்கப் போகிறோம். யோபுடைய சரித்திரம் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் 634வது பக்கம். ஆறாவது வசனம் முதல் 12வது வசனம் வரை உள்ள வேத பகுதி. 6 முதல் 12. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகிறவுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இந்த வேத பகுதியை நாம் கவனிக்கும் போது சில உண்மைகளை, சாத்தானுடைய செயல்கள் எப்படி என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது என்று வாசிப்பதை விட, தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது ஒரு நாள் சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தான் எப்பொழுதும் அங்குள்ள கூட்டத்தின் நபர் அல்ல, தேவதூதர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்தவன் அல்ல. இவன் கர்த்தருக்கு விரோதியானவன், கர்த்தருக்கு எதிரானவன். இஸ் த லீடர் ஆஃப் கேயாஸ், ஒழுக்கக்கேடானவன், தேவனுக்கு விரோதமானவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தில், தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த காட்டு ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டது, இது இலக்கிய விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் உடனே ஆடு, மாடு, நாய், புலி, ஒட்டகம், சிங்கம், நரி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை சர்ப்பம் என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு எபிரேய சொல் நாகாஷ் என்பதாகும். NACHASH, நாகாஷ். சிலர் அந்த CH எடுத்துட்டு நாகாஷ் என்று சொல்றாங்க. ஆனால் இதுதான் பொதுவாக நம்ம உச்சரிக்கிற விதம். நாகாஷ் என்றால், நாகாஷ்னு பேர்லாம் வச்சிருக்காங்கல்ல, நாகேஷ்னு பேர், நாகமான்னு பேர் இருக்கு. சரி, நாகாஷ். இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. சர்ப்பம் என்பது ஒரே அர்த்தம் அல்ல. அங்கதான் நிறைய பேர் அதோட நின்னுகிறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தில் அந்த மூல பாஷையை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் போது ஒரு அர்த்தம் அல்ல, பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாம்பு என்று வருகிறது, அதுவும் ஒரு அர்த்தம் தான். சுமேரியருடைய கடவுள்கள், பாபிலோனிய கடவுள்கள், கிரேக்க கடவுள்கள், அவங்களுடைய பலவிதமான கதைகள், புராணங்கள் இருக்கிறதல்லவா? இதிலெல்லாம் இந்த பாம்போடு சம்பந்தப்பட்ட பல கடவுள்கள் இருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய இந்தியாவிலும் வந்திருக்கிறது.
பல கடவுள்கள் என்று கும்பிடுறவர்களுக்கும் பாம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்தியாவிலே இந்து மதம் என்பது இங்கே உள்ள ஒரிஜினல் ஒரு மதம் அல்ல. அநேக நம்பிக்கைகளின் பழக்க வழக்கங்களின் ஒரு பெரிய கூட்டு அமைப்பு. அமால்கமேஷன் ஆஃப் மெனி பிலீஃப்ஸ் அண்ட் பிராக்டிசஸ். நிறையவற்றினுடைய ஒட்டுமொத்தமானது. அப்போ இதனுடைய தொடர்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இந்தியாவுக்கு ஒரிஜினல் கிடையாது. இந்த சாமிகள் அங்கேயும் இருக்கு, கிரேக்க மித்தாலஜிலையும் இருக்கு, பாபிலோனிய மித்தாலஜிலையும் இருக்கு, சுமேரியர்களுடைய மித்தாலஜிலையும் இருக்கு. உதாரணமாக நீங்கள் பார்க்க முடியும், எகிப்திய நாட்டிலேயே நந்தி வணக்கம் இருந்தது. அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். பசு, அதை கும்பிடுகின்ற வழக்கம் அங்கேயே இருந்தது. வண்டுகளை கும்பிடுகிற பழக்கம் அங்கே இருந்தது. தவளையை கும்பிடுகிற பழக்கம் அங்கேயே இருந்தது. இயற்கையை கும்பிடுகிற பழக்கம் அங்கேயே இருந்தது. அது அப்படியே தொன்று தொட்டு வருகிறது. மனுஷர்களுடைய நாகரிகம் எங்கே தோன்றியது என்று நாம் படிக்கும் போது, மெசொப்பொத்தேமியா என்ற பகுதியில் இரு நதிகளுக்கு இடைப்பட்ட சமவெளி, அதான் மெசொப்பொத்தேமியா. அங்குதான் முதல் முதல் மனித நாகரிகம் துவங்கியது என்று சரித்திரம் பேசுகிறது. அங்கிருந்து தான் ஜனங்கள் வரும்போது அவர்களோடு கூட தங்களுடைய சாமிகளையும் சேர்த்து தான் கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த சாமிகளுக்கும் பாம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதை குறித்து இப்பொழுது நான் பேசக்கூடிய நேரம் அல்ல. சர்ப்பம் என்ற வார்த்தைக்கு, நாகாஷ் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம்தான் பாம்பு அல்லது சர்ப்பம். ஆனால் இதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. அதை நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, டிவைனர் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. டிவைனர் என்றால் அவன் ஒரு 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 மந்திரவாதி, ஒரு மந்திர வித்தைக்காரன் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது நாகாஷ் என்ற வார்த்தைக்கு. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, என்சாண்டர். என்சாண்டர் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்றால் பலவிதமான மாயமான மந்திரங்களை ஓதுகிறவன் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அநேக தீமையான காரியங்களை மனிதர்களுக்கு உரட்டி பேசுகிறவன் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ரிபலியஸ் டிவைன் பீயிங் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது தேவனுக்கு எதிரானவன், சட்டதிட்டங்களுக்கு எதிரானவன், கட்டுப்பாடுகளை விரும்பாதவன். டிவைன் ரிபல். டிவைன் ரிபல் என்றால் சட்டதிட்டங்களையோ கட்டுப்பாடுகளையோ மதிக்காதவன், எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்கிறவன், தேவனுக்கு எதிரானவன். தேவனுக்கு எதிரானவன் எனிமி ஆஃப் காட் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஏஜென்ட் ஆஃப் கேயாஸ் அப்படின்னா என்ன? ஒழுக்கக்கேட்டுக்கெல்லாம் தலைவன். இவன் அந்தகார அதிகார பிரபு, ஒழுக்கக்கேட்டுக்கெல்லாம் தலைவன், ஏஜென்ட் ஆஃப் கேயாஸ். இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம ஒன்றை மட்டும் எடுத்துட்டு அது பாம்பு பாம்புன்னு சொல்றது ரொம்ப தவறு. அது நம்ம கொண்டு போய் எங்கேயோ தப்பான இடத்துக்கு கொண்டு போயிடும், தப்பான வியாக்கியானத்துக்கு கொண்டு போயிடும். ஆண்டவர் இந்த சாத்தானுக்கு கொடுத்த முதல் பெயர் சர்ப்பம் வேதாகமத்தில். இங்கே சாத்தான் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் என்றால் எதிரி என்று அர்த்தம், எனிமி. சாத்தான் இவன் அவ்வப்போது தேவனுடைய சந்நிதிக்கு வந்து போகிறான். நீங்க கவனிச்சீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் இது போன்ற ஒரு சம்பவத்தில் அங்கே சாத்தான் போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒன்றல்ல, பல அவனுடைய சகாக்களோடு சேர்ந்து திட்டமிடப்பட்ட காரியங்களுக்கு ஒரு உத்தரவு கேட்பதற்காக போகிறதை நீங்கள் காண முடியும். 22ஆம் அதிகாரம்
நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாப் கூட யோசபாத்து தேவையில்லாத ஒரு உறவுக்குள்ள போயிருக்காரு. அங்க அந்த உறவுல தேவனுக்கு அது பிரியமில்லை. இந்த யோசபாத் போனது அப்போ தவறான ஒரு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லப்பட்டு அவங்கள உசுப்பேத்துறாங்க. அப்போ அங்கே ஒரு மனுஷன் இருக்காரு, தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, மிகாயா. அப்போ 15வது வசனம், அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணைய இடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இப்போ உண்மையை சொல்றார். முதல்ல இப்படி சொன்னா தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லணும், நல்லதை சொல்லணும், நல்ல லட்சணமான வார்த்தைகளை சொல்லணும். அப்படி அவர் விரும்புகிறார். அந்த மாதிரி சொன்னோடனே அவருக்கே சந்தேகம் வருது, இல்லை உண்மையை சொல்லு. அப்பொழுது அவன் சொன்னான், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். இப்போ நீ இப்படி தீமை தான் சொல்லுவ, நன்மை சொல்ல மாட்டேன்னு சொல்லி அதுக்கு சொன்னதுக்கு 19 கவனிங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதையும் கண்டேன். பரமசேனை, வானலோக ஜீவிகள், தேவதூதர்கள். இங்கே தேவபுத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே பரமசேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவதூதர்களுடைய கூட்டம் கூடுகின்ற அந்த இடத்தில் அவ்வப்போது என்ன நடக்கிறது பாருங்க. பிசாசு போகிறான். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. ஒரு ஆவி வந்தது கர்த்தருடைய சமூகத்துக்கு. எதனால் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்று சொன்னார். கவனிச்சிங்களா? ஒரு ஆவி வந்து நின்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது, நான் போய் பார்த்துக்கிறேன் அந்த வேலையை அப்படின்னு சொல்கிறான். எப்படின்னு கேட்டபோது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலையும் பொய்யின் ஆவியாக இருந்து அவனுக்கு போதனை செய்து அவனை கவிழ்த்துறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்படியே செய். யோசிங்க, பிசாசு தேவ சந்நிதிக்கு போய் வருகிறான், அவ்வப்போது போய் வருகிறான் என்பதை நம்ம அங்கே புரிய முடியும். அப்போ ஒரு திட்டத்தோடு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, ஒரு தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, ஒரு தீமையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் போய் உத்தரவு கேட்கிறான். இந்த உலகம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. ஜனங்கள் தேவனுடையவர்கள், எல்லாரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில ஏதாகிலும் தீய திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டுமானாலும் கூட தேவனுடைய உத்தரவில்லாமல் பிசாசினால் செய்ய முடியாது. அவனுக்கு வல்லமை இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சகலமும் இருக்கிறது. தீமையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கு. அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் இந்த பூமியில் இல்லாமல் இல்லை. எல்லாம் அவரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக பிசாசு உத்தரவு கேட்டுதான் அதை செய்ய முடியும். இங்கேயும் யோபனுடைய சரித்திரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். அவனுக்கு யோபின் மேல் குறியாயிருக்கிறான். யோபுக்கு எதிராக ஏதாகிலும் செய்தாக வேண்டும். இந்த பூமியில் ஒரே ஒரு மனுஷன்தான் நல்லவன், அவனை போல வேற எவருமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லும்போது, இவனும் சுற்றி திரிந்து இந்த அன்றைக்கிருந்த உலகத்தை சுற்றி திரிந்து எல்லாரையும் கூர்ந்து கவனித்த போது, இந்த ஒருவன் தேவனுக்கு பயந்தவன், உத்தமன்,
சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், அவனை போல வேறு யாருமே இல்லை. அப்படியானால் அவனுக்கு பாருங்கள், இந்த நல்லவனை தீர்த்து கட்டுவதற்கு இவனுக்குள்ளே சதி யோசனைகள் வருகிறது. ஏன்? இவன் தீமையின் உற்பத்தியாளர். இவன் தான் தீமை செய்கிறவன், கர்த்தருக்கு விரோதவான். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இவன் கர்த்தரை விரோதிக்கிறபடினால், அவர்கள் என்னை பகைத்தபடியினால் உங்களையும் பகைக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே நீங்க நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நீங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது, விசுவாசி அல்லது கிறிஸ்தவர்கள் சமாதானமாய் இருப்பது பிடிக்காது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சுபிஷமாய் வாழ்வதை அவன் ஒருபோதும் விரும்புவதே மாட்டான். உங்க நிம்மதியை கெடுக்கிறது தான் அவனுடைய நோக்கம். அதுக்கு என்ன செய்யலாம் என்று திட்டமிடுகிறான். அவன் சுற்றி பார்த்ததுல யோபுவை போல வேறு யாரும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே இந்த யோபை உயிரோடு வைத்திருக்க கூடாது, இவனை தீர்த்து கட்ட வேண்டும், தொலைத்தெறிய வேண்டும் என்று அவன் ஒரு முடிவெடுத்து கொண்டு அதற்கான உத்தரவு கேட்கும்படியாக வந்திருக்கிறான். ஆக இவன் அவ்வப்போது போகிறான், உத்தரவு கேட்கிறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? வைத்திருக்கிறான்னு அவருக்கு தெரியும், கேட்டு தெரியணுங்கிறதில்ல. அவன் நேரடியாக பதில் சொல்லாததுனால அவர் நேரடியாக கேட்கிறார், யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? கவனம் வைத்தாச்சு. சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு திட்டம் இருக்கிறது தொலைத்து கட்டுவதற்கு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, ஆக கர்த்தரை இவன் பகைக்கிறான், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களையும் இவன் பகைக்கிறான். காரணமே தேவையில்லை. உங்களுக்கு தீமை செய்ய, உங்களை இல்லாமல் ஆக்க, உங்களை தொலைத்து கட்ட அவன் எந்த காரணமும் தேவையில்லை, ஒரு காரணமும் தேவையில்லை. நீங்க கர்த்தரை தேடுறீங்க, அந்த ஒரே ஒரு காரணம் போதும். அவனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளானது வெளிச்சத்தை விரும்பாது. ஏன்னா வெளிச்சம் இருளை முறித்து போடும். வெளிச்சத்தை ஒரு நாளும் இருள் மேற்கொள்ள முடியாது. ஆனா இந்த வெளிச்சத்தை அணைத்து போடுவதற்கு பிசாசு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறான். ஏன் நல்லவர்கள் வேதனைப்படுகிறார்கள்? ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டம் வருது? ஏன் கர்த்தரை தேடுறவங்க ரொம்ப துயரப்படுறாங்க, துக்கம் அனுபவிக்கிறாங்க? இதுக்கெல்லாம் நேரடியான ஒரு பதில் இல்லை. அதுல ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்கிறது, புரியாத புதிர் இருக்கிறது. இது பரலோகம் போனா தான் புரியும் எல்லாம். நம்முடைய சொந்த மூளை அறிவினால் எவ்வளவு நீங்கள் யோசித்தாலும் அலசி பார்த்தாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஓரளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு எதிரான ஒரு சக்தி செயல்படுகிறது. சத்ருவாகிய சாத்தான் எதிராளி, உங்களுக்கு எதிரானவன். ஆகவே அவன் உங்களை எப்படி விழுகலாம், அணைத்து போடலாம், குலைத்து விடலாம் என்ற கொலைவரி தாக்குதலோடு திட்டமிடுகிறான், சதி செய்கிறான். இப்பொழுது அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் சும்மாவா உங்களுக்கு பயந்து நடக்கிறான்? இல்லை, அவனுக்கு நிறைய ஆதாயம் இருக்கிறது. அவனை நீங்க நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீங்க நிறைய ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவனுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் அவன் உங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்படியான யோபுவை பற்றி அவன் சொல்றதெல்லாம் என்ன? முதலாவது யோபுவை பற்றி சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லுகிறான். என்ன? நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், ஒரு தலை பட்சமாக நீர் நடக்கிறீர், நீர் ஓரவஞ்சனை செய்கிறீர், இவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், இவனுடைய சொத்து சம்பத்தை பெருகும்படி செய்திருக்கிறீர், இவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். ஆனா அவன் உமக்கு உண்மையானவன் அல்ல, அவன் யோக்கியன் அல்ல. நீங்க கொடுத்திருக்கிறீங்க நிறைய அவனுக்கு போய். நீங்க இப்படி சிலருக்கு கொடுத்து கொடுத்து உங்களுக்கு ஆதரவா சிலரை நீங்க வச்சுக்கிறீங்க.
நீங்க அநியாயம் செய்றீங்க. நீர் நீதி உள்ளவர் என்று சொல்லுகிறீர், ஆனால் அநீதி செய்கிறீர். நியாயமுள்ள தேவன் என்று சொல்லுகிறீர், அநியாயம் செய்திருக்கிறீர். இவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி நியாயம்? கொடுக்கக்கூடாது. இவனுக்கு அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல. இவன் மட்டும் ரொம்ப பேர் பிரஸ்தாபம். இவனுடைய பொருள் நிறைய பெருகி இருக்கு. நிறைய வேலைக்காரங்க, நிறைய ஆடு மாடு, நிறைய ஒட்டகங்கள். இவனுடைய தேசத்தினுடைய சம்பத்து பெருகி இருக்கிறது. இவனுக்கு இப்படி கொடுத்தது நீங்க செய்த தப்பு. நீங்க இப்படி கொடுத்து கொடுத்து ஆசை காமிச்சு சிலரை உங்களுக்கு ஆதரவு வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் அவங்க உங்களை தேடுறாங்க. ஆண்டவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. ஆண்டவர் இப்படி சிலருக்கு கொடுக்கிறாரா? மக்கள் பொருள் சேர்க்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அவர்கள் அதுக்கு பலவிதமான உபாய தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். உலகத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மாயாஜாலத்தை பயன்படுத்தி சில நேரங்களில் சிலர் திடீரென்று உலக பெரும் பணக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். பங்கு சந்தையில் நடக்கக்கூடிய ஏற்றுத்தாழ்வின் மூலமாக சிலர் ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடியை இழந்து திடீரென்று அகாத பாதாளத்தில் விழுகிறார்கள். சிலர் திடீரென்று பெரிய லாட்டரி அடித்தது போல ஒரே நாளில் பெரும் பணக்காரர்களுடைய பட்டியலுக்கு செல்லுகிறார்கள். அநேக இதற்கு உபாய தந்திரங்களை, தந்திரமான முயற்சிகளை செய்கிறார்கள். பலரும் சீட்டு நடத்துறாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சீட்டு நடத்துறதன் மூலமாக பலர் அநேகரை வஞ்சிக்கிறார்கள். கோல்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அநேகருடைய பணத்தை முதலீடு செய்ய சொல்லி அதை பல ஆயிரம் கோடி சுருட்டி கொண்டு போய் விடுகிறார்கள். நீங்க இவ்வளவு கட்டுங்க, நீங்க இவ்வளவு பணம் மொத்தமாக கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நிறைய நீங்க விளையாடுவீங்க. செல்லில் விளையாட விளையாட உங்களுக்கு 6 ரூபாய் 7 ரூபாய் இப்படியே நீங்க தினசரி உங்களுக்கு சம்பாதிச்சுக்கலாம். முடிவில் உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் இத்தனை வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க அதை நம்பி பால் பொங்குறத கூட கவனிக்காம அது வழிஞ்சு போகுது. ஆனால் நீங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கிறீங்க அடுப்பு பக்கத்தில். ஒரு நல்ல நாளில் நீங்க கவனிப்பீங்க, நீங்க நோண்டினாலும் வராது, பிறகு காசு வராது, உங்க அக்கௌண்ட்ல ஏறாது, சுருட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு ஏராளமான வழிகள், யுக்திகள் வச்சிருக்காங்க. நீங்க நல்ல விழிப்பா இருக்கும் போதே, உங்க அக்கௌண்ட் நம்பர் இன்னொருத்தருக்கு போயிடுது. சும்மா ஒரு ஆப்பில் நீங்க தொடுவீங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்க அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. எல்லாரும் இப்படி இழக்கிறோம், நிறைய காசை இழக்கிறோம். இது போல இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு நூற்றுக்கணக்கான வழிகள் வச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான யுக்திகள் வச்சிருக்காங்க. எல்லாம் ஆண்டவர் கொடுப்பது அல்ல. ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்க நினைக்க கூடாது. மனுஷன் தன்னுடைய சொந்த திறமையினால், சூழ்ச்சியினால், புத்தியினால் எப்படியெல்லாமோ சம்பாதிக்கிறான். எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பது அல்ல. ஆனால் அவர்கள் சம்பாதிக்கிற சொத்து, எல்லா சம்பத்தும் ஆண்டவருக்குரியது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதன் குடிகளும் என்னுடையது. அதை எப்படியெல்லாமோ சம்பாதிக்கிறான். இரவு பகலா சிலர் உழைக்கிறார்கள், சிலர் கஷ்டப்பட்டு சேர்க்கிறாங்க. ஆனால் சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், பலருக்கும் பிசாசும் கொடுக்கிறது. 4வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே பிசாசு சொல்வதை நீங்கள் கவனிக்கலாம். இயேசுவை ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகலவிதமான மேன்மைகள், ஆசாபாசங்கள், கவர்ச்சிகள், எல்லா விதமான இன்பங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து, என் காலில் நீங்க விழுந்தீங்கன்னா இதையெல்லாம் உங்களுக்கு தர்றேன், எனக்கு விருப்பமானவனுக்கு இதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை நீங்க கவனிக்கலாம். உலகத்தை ஆதாயம் பண்ண நீங்க வந்திருக்கீங்க, ஒரே ஒரு குறுக்கு வழி, என் காலில் விழுந்தா போதும், அத்தனையும் உங்களுக்கு இப்பவுமே தர்றேன் என்று அவன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வீர்களானால் அவன் அநேகருக்கு கொடுக்கிறான். ஆனால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆசீர்வாதம் என்பது ஆத்துமாவுக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுடைய சொந்த ஆத்துமாவுக்கு தேவன் கொடுக்கின்ற ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம்,
அதில் வேதனை இருக்காது. மனுஷர் சம்பாதிக்கிறதில் நிறைய வேதனை இருக்கும். அது அவங்க ரொம்ப பணத்தை அவங்க பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க. மணி வில் கிவ் தம் செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. மணி வில் சால்வ் தேர் ப்ராப்ளம். என் பிரச்சனைக்கெல்லாம் காரணமே பணம் இல்லாதது தான். பணம் வந்துட்டா என் பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்லி பணத்தை சேகரித்து பார்க்குறாங்க. ஆனால் இதிலெல்லாம் அவங்க ஒரு நாள் விரக்தி அடைந்து போகிறார்கள், ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆனால் கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதம், கர்த்தர் தரும் ஐஸ்வர்யம், அது சந்தோஷமானது. அதில் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை வைக்க மாட்டார்கள். அதில் வேதனைகள் இருக்காது. சரி, பிசாசு நிறைய பேர் கொடுக்குறான். அதனால் பொருளாதாரத்தை வச்சு நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் இது யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தது தான். அவர் குறுக்கு வழியில் சம்பாதிக்கவில்லை, சூழ்ச்சிகளை அவர் கையாளவில்லை, யாரையும் வஞ்சகமாக ஏமாற்றி பொருள் சம்பாதிக்கவே இல்லை. நேர்மையான வழியில் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான். அவன் நல்லவன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் சன்மார்க்கன். மக்கள் மத்தியில் யாருக்கும் எந்த தீமையும் அவன் மனதார செய்யாமல் அத்தனை பேருக்கும் நன்மையையும் நல்லதையும் செய்து கொண்டே இருந்தவன். அவனைப் போல பூமியில் ஒருவனுமே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்ததிலே தவறில்லை. ஆனால் சாத்தான் இதையெல்லாம் மறைத்து விட்டு நீர் அவனை வெறுமனே ஆசீர்வதித்திருக்கிறீர், காரணமில்லாமல் ஆசீர்வதித்து விட்டீர். அவன் ஒரு சுயநலவாதி என்று சொல்லுகிறான். அவன் ஒரு சுயநலவாதி. இதையெல்லாம் வாங்கி 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 அவன் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு அவன் உங்களை துதி பாடிட்டு இருக்கான். அவன் சுயநலவாதி என்று அவன் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை போடுகிறான். பிசாசு எப்போதுமே குற்றம் சுமத்துகிறவன். அவனுடைய பேரு எதிராளி ஆகிய பிசாசு. பிசாசுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. சாத்தான்ங்கிற பேருக்கு எதிரி என்று அர்த்தம். பிசாசு என்ற வார்த்தைக்கு குற்றம் சுமத்துகிறவன், ஸ்லாண்டரர், குற்றம் சுமத்துகிறவன் என்று பெயர். அப்படியானா எல்லார் மேலையும் குற்றம் சுமத்துவது அவனுடைய சதா வேலை. அதையும் வெளியிருக்கிறது 12வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சதா அவன் குற்றம் சுமத்துவது வேலையாய் வைத்திருக்கிறான். 12வது அதிகாரம் அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 10வது வசனம், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவன் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். குற்றம் சுமத்துகிற வேலை, குற்றப்படுத்துறது. இப்ப யோபுவின் மேல என்ன குற்றப்படுத்துறான்? அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் குற்றப்படுத்துறான். என்ன குற்றம்? இவன் ஒரு சுயநலவாதி. இவனை நீங்க தவறா ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இவன் ஒரு சுயநலவாதி. அம்புட்டையும் தின்னுட்டு உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாடுகிறான், நல்லா அனுபவிக்கிறான். அவன் தான் வச்சிருக்கான். ஆனா யோபு அப்படி செய்யல. அவன் அநேகருக்கு அதை அள்ளி கொடுத்தான். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு தனி மனிதனுக்கு என்று கொடுக்கவில்லை. ஒருவனிடத்தில் கொடுத்திருப்பது அநேகருக்கு அதை வைத்து பங்கிடுவதற்காகத்தான். அதை யோபு நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே அவர் இருந்த பகுதியில் விதவைகளாக இருந்தாலும், அனாதைகளாக இருந்தாலும், ஆதரவற்றவர்களாக இருந்தாலும், அல்லது ஊனர்களாக இருந்தாலும், எல்லாரையும் செய்ய வேண்டிய நல்ல கடமைகளை தன்னுடைய பொருளால் அவன் செய்து கொண்டே இருந்தான். தன்னுடைய பலத்தினால் அவன் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருந்தான். அவர் சுயநலவாதியாக இருக்கவில்லை. இரண்டாவது, அவனுக்கு மற்றொரு குற்றச்சாட்டு. இவன் சுயநலவாதி மட்டுமல்ல, இவன் ஒரு மாய்மாலக்காரன். விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நிறைய கிடைக்கிறதுனால இவன் சுயநலமா இருக்கிறான். நிறைய எங்க கிடைக்கும், கிடைக்கிறதுனால தான் நல்லா வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு வாயில போட்டுக்கிட்டு தோத்திரம் பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். நிறைய கிறிஸ்தவங்க அப்படித்தானே இருக்காங்க இல்லையா? நிறைய கிடைச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில், வருமானத்தில், சம்பளத்தில்
நிறைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் வாங்கி சுயநலமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அவர் சுயநலமாக வாழவில்லை. இவனைப் போல பூமியில் ஒருவர் கூட இல்லை. அவன் சுயநலமாக இல்லை, அநேகருக்கு அதை பகிர்ந்து கொடுத்தான். அவன் மீது இன்னொரு குற்றச்சாட்டு, இவன் ஒரு மாய்மாலக்காரன், நீர் அவனையும் அவன் வீட்டையும் பாருங்க 11வது வசனம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். இவன் பார்க்கத்தான் இப்படி கடவுள் பக்தியோடு இருக்கிற மாதிரி உங்க மேல பக்தியா இருக்கான், ஆனா உண்மையிலே இவனுக்கு பக்தி கிடையாது. இவன் பொய்யன், இவன் மாய்மாலக்காரன் என்று இவன் மீது குற்றம் சுமத்துகிறான். இவன் மாய்மாலக்காரன், இவன் ரகசியமாய் வெளியில பார்த்தா ரொம்ப பக்திமான் தான், ஆனா இவன் மறைவான ஒரு ஹிப்போக்ரைட். இவனுக்குள்ள அந்த ஹிப்போக்ரசி இருக்குது, ரகசிய மாய்மாலம் இருக்கிறது இவனுக்குள்ளே என்று இவன் மீது குற்றம் சுமத்துகிறான். ஆகவே தான் இவன் ரொம்ப உங்களை நம்பிக்கையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான். உண்மை அது கிடையாது. இதெல்லாம் எடுத்துட்டா பாருங்க, அப்பமே அவனுடைய இது வெறும் வெளியில உள்ள பூச்சி தான், எல்லாமே வெளிப்பட்டுரும், உண்மை எதுன்னு புரிஞ்சிரும். பார்க்குறீங்களா அப்படின்னு ஆண்டவருக்கு சவால் விடுறான். இது வெறும் வேஷம், உண்மையை நிஜம் அப்படி அல்ல. அவனுங்களை தூஷிப்பான். அவன் உண்மையிலேயே பக்தி உள்ளவன் அல்ல, அவன் ஒரு தூஷணக்காரன். உங்க முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிப்பான். அது சொல்றான், உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். நீங்க நினைக்கிறீங்க அவனை ரொம்ப பக்தியானவன், ரொம்ப நல்லவன், அவன் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு பயந்தவன் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க முகத்துக்கு முன்னாடியே உங்களை கெட்ட வார்த்தையினால பேசுவான். பார்க்குறீங்களா? அவனுக்கு உண்டானதை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க, அவன் எப்படி நடக்கிறாங்கிறத அப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் இவனை தூஷிக்கிறான், சவால் விடுறான். யோசித்து பாருங்க, சாத்தானுடைய வேலையே இதுதான். இது மட்டுமா அவன் சொல்றான் 10வது வசனத்துல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அவன் ரொம்ப பாதுகாப்பாக வேற இருக்கான். அவனுக்கு நோய் இல்லை, அவனுக்கு கஷ்டம் இல்லை, அவனுக்கு எல்லாமே இருக்கு, விரும்பினதெல்லாம் அவனுக்கு இருக்குது. நிறைய வேலைக்காரங்க, ஏவலாட்கள் நிறையா. இங்கிட்டு திரும்பினா என்ன எஜமான்னு கேட்கறதுக்கு 10 பேர் ஓடி வர்றாங்க. இந்த பக்கம் திரும்பினா அவன் கை நீட்டினா என்னன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே பாதுகாப்பாக அவன் வாழ்கிறான். நோய் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, ஒன்றும் இல்லை, துக்கம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. பிள்ளைகள், எல்லா வசதியும், நிறைய வீடுகள். அதனால நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க. இந்த பாதுகாப்பு அவனுக்கு இருக்கிறதுனால தான் அவன் நல்லவனா தோற்றமளிக்கிறான். அவன் அப்படி அல்ல. இவன் ஒரிஜினலா இப்படி கிடையாது. ரொம்ப மோசமான ஆளு, தரக்குறைவான ஆளு, கீழ்த்தரமானவன். உங்க முகத்துக்கு முன்னாடி உங்களை கெட்ட வார்த்தையில பேசுவான். நீங்க வேலி அடைக்கலையா? இவனுக்கு நானும் இவனும் பல முறை முயற்சி பண்ணியிருக்கான் பாருங்க. ஆனா அந்த வேலி பக்கத்துல போனா இவனுக்கு ஷாக் அடிக்குது. ஆண்டவர் பார்க்கக்கூடிய விதமா ஒரு வேலியும் போடல, ஆனா இவனால பக்கத்துல போக முடியல. போகும் போதெல்லாம் ஏதோ ஒண்ணு நடக்குது. இவன் முயற்சி பலதும் பண்ணி பார்த்தான், ஆனா அந்த வேலியை தாண்டி அவனால எதுவும் செய்ய முடியல. தூரம் நின்று கல்லெறிஞ்சாலும் இந்த வேலி பக்கம் போகும்போது அது செயலிழந்து போகிறது. வியாதியை எரிஞ்சாலும் இந்த வேலி பக்கம் போகும்போது நின்று போகிறது, தடுக்கப்படுகிறது. என்ன வேலிங்க? ஏதோ ஒரு மாயமான வேலியை ஆண்டவர் போட்டிருக்கிறார். கண்ணுக்கு தெரிய மாட்டேக்கு, ஆனா அவனை தொட முடிய மாட்டேக்கு, எதுவுமே செய்ய முடியல. என்ன பாதுகாப்பு! எவ்வளோ ஆச்சரியமான பாதுகாப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார் தேவனை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு. இல்லை, ஒரு பிரதம மந்திரிக்கு கூட இல்லாத ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு நாடு ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஏழை மனிதனுக்கு கூட கொடுக்கிறார். என்ன பாதுகாப்பு! அவர் உங்களை உள்ளங்கையில் வச்சிருக்கார். கண்மணி போல உங்களை பாதுகாக்கிறார், கண்மணி போல.
உங்களை சுற்றிலும் அக்னி மதிலா அவர் இருக்கிறார். உங்களை அவருடைய அனுமதி இல்லாமல் ஒட்டவே முடியாது, ஒட்டவே முடியாது. நீங்க அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லி சீல் வச்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக நீங்க பெற்றிருக்கீங்க. அதை தூரத்திலிருந்து சாத்தான் பார்க்க முடியும். முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அவருடைய சொத்து. அவருடைய அனுமதி இல்லாம கை வைக்க முடியாது. உங்களை பார்க்கும்போது என்னன்னு தெரியலங்க, உங்க நெற்றியிலையோ எங்கேயோ ஒரு அடையாளம் இருக்கு. உங்களை சுற்றி நெருங்கி வர முடிய மாட்டேன். ஒரு நாள் எலிசா சொன்னார், ஐயோ சீரியருடைய படைகள் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிறது, நம்மளை துவம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சொன்னார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம் பேர்னு சொன்னார். என்னங்க இப்படி சொல்றீங்க, புலம்புறீங்களா? நல்லா தான் இருக்கீங்களா? நட்டதும் லூசா போச்சா? 2 பேர் தான் இருக்கிறோம், நிறைய பேர்னு சொல்றீங்களே. நல்லா பாருங்க, நம்மளை சுற்றி சீரியருடைய படை வந்து நிற்கிறது. நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. துண்டு துண்டா வெட்டினாலும் அத்தனை பேருக்கு நம்ம 2 பேரும் பத்தாது. அப்பொழுதுதான் அவர், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரலும்னு ஜெபம் பண்ணாரு. வேலைக்காரனுடைய கண்களை கத்த திறந்தார். பாருங்க என்ன நடக்குது தெரியுமா? அக்னிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களுமாய் தேவதூதர்கள் நின்று கொண்டிருந்தார். தொடவே முடியலைங்க. இந்த அம்மா 2வது எலிசபெத் அம்மா நீண்ட காலம் இருந்தாங்க ஆட்சியில. இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, இந்த உலகத்துல எந்த படைக்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஆனா ஒருத்தன் இருக்கான், அவன் எலும்பும் தோலுமா இருக்கான், அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா அவனுக்கு முன்னாடி என்னுடைய படை நிற்க முடியாதுன்னு சொன்னாங்க. தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனுஷன், அவன் எலும்பு தோலுமான ஒரு மனுஷன். இங்கிலாந்து தேசத்தில் அவருடைய ஜெபம், அவர் முழங்காலுக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற பாதுகாப்பு எவ்வளோ மேன்மையான பாதுகாப்பு. நொடி தவறாமல் நமக்கு விரோதமாய் தீமை செய்ய, சதி செய்ய திட்டமிட்டு அதுக்குன்னே அலைகிற பிசாசுகளின் ஆவியிலிருந்து நொடிக்கு நொடி நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். நொடிக்கு நொடி. ஆனா நமக்கு இது தெரியல. ஏதோ நம்ம நல்லா இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒன்றும் தெரியாதனால நம்ம பேசாம வந்துடுறோம், போயிடுறோம். ஆனா என்ன நடக்கிறது தெரியுமா? ஆவி உலகத்துல நம்ம கண்களுக்கு தெரியாத, புலப்படாத அநேக தீமைகள் நமக்கு எங்கேயோ இருந்து அக்கினி அஸ்திரங்களை அடிக்கும் போதும் தேவனுடைய கரம் நம்ம அதை தடுத்து நிறுத்துகிறது. கோடிக்கணக்கான திட்டமிடுதலில் 1, 2 ஆண்டவர் அனுமதிக்கிறார் நமக்கு. அது நம்முடைய நன்மைக்காக மாற்றி கொடுக்கிறார். ஆண்டவர் அதை வைத்து நம்மை சீர்படுத்துகிறார். மற்றபடி நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லாவற்றையும் போக்குவதற்கு தேவதூதர்களை கொண்டு நம்மை காவல் செய்கிறார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறார். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். உங்களை ஒரு நாளைக்கு எவ்வளவெல்லாம் அவர் பாதுகாக்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தைய பாருங்க, குழந்தைக்கு எவ்வளோ பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்க. மேலே போகணும், கீழே வரணும், நீங்க இல்லாம போறதில்லை. போக நீங்க பிள்ளைய தனியாக அனுப்ப முடியாது. அது எங்கேயாவது போய் திடீர்னு விழுந்துரும். கூடையே போறீங்க, கையை பிடிச்சிருக்கீங்க, தடுமாறாம பார்க்குறீங்க. தெருவில் போகும்போது அல்லது கடை வீதியில் போகும்போது எத்தனை வண்டிகள் அங்கிட்டு வருது, எவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்க்குறீங்க. தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நிமிஷம் நொடி தவறாமல் நம்மை கண்மணி போல காத்து கொண்டு வருகிறார். ஆகவே தான் நம்ம வரும்போது, ஆண்டவரே நான் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான முறை நமக்கு விரோதமாய் திட்டமிடுகிற இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்க நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எத்தனை தடவை நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு என்ன நன்மை செஞ்சாரு, நான் எதுக்கா லேலியா பாடணும், நான் எதுக்கு துதிக்கணும், எனக்கு துதியே வரமாட்டேங்குது. எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யலை, அவருக்கு செஞ்சிருக்கலாம். அதனால் அவர் துதிக்கிறார். அவர் என்ன நல்லா தானே இருக்காரு, வசதியாக இருக்கார், எல்லாமே இருக்கு. அதனால அவர் அல்லேலியா பாடுறாரு. எனக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒன்றும் செய்யலை. நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல.
நானும் தான் கேட்டு பார்க்குறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுறதே இல்லை. இதான் நீ நினைக்கிற? உன் தாயின் கற்பத்திலேயே உன்னை பாதுகாத்த ஆண்டவர், நீ அழிந்து போகாமல் உன்னுடைய கருவிலேயே உன்னை கலைந்து போகாமல் காத்தவர், உன்னை முதிர் வயது வரைக்கும், அரை வயது வரைக்கும் உன்னை தூக்கவும் தாங்கவும் சுமக்கவும் தப்புவிக்கவும் செய்கிறார். அந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும். அநேகருக்கு வந்த வியாதி நமக்கு வரல, அநேகரை போல நமக்கு ஆகலை, அநேகரை நீங்கள் பார்க்கும்போது அப்படி இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்குறார். ஆனால் இதுவே சாத்தானுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு, எரிச்சலாக இருக்கு, கோபத்தை வளர்க்குது, அவனுக்குள்ள சூழ்ச்சிகள் பெருகுது. உங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு வேலி இருக்குதே, அதனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் ஏன் உங்களை தேடுறான் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவனை வச்சிருக்கீங்க. எல்லாரையும் போல எடுத்து விட்டு பாருங்க, மற்றவங்களுக்கு இது இல்லை, ஆனால் இவனுக்கு இருக்கு. அவனுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கார், எல்லாவற்றையும். உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பார்த்தீங்களா? உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகள், மதில்கள் எல்லாமே கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார், பாதுகாப்பாக வச்சிருக்க. நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தான் யோபுவுக்கு அப்படித்தான் வைத்திருக்கிறார். இது அவனுக்கு மிகப்பெரிய பொறாமையும் எரிச்சலையும் கொண்டு வருகிறது. ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், எல்லாத்தையும் அழிச்சு போட்டா, அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிர உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். போலியானவன் இவன், மாய்மாலக்காரன், சுயநலவாதி, பணம் பொருள் ஆசீர்வாதத்துக்காக உம்மை தேடுகிறான், உம்மை பயன்படுத்தி கொள்ளுகிறான், அவ்வளவுதான். நீர் இந்த விஷயம் தெரியாம அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால அவன் தோத்திரம் பாடுறான். இல்லைன்னா அவன் ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷன். உங்க முகத்துக்கு முன்னாடி நேராக நின்று உங்களே கெட்ட வார்த்தையில் பேசும். அவன் சாதாரணமானவன் அல்ல, மிக மிக மோசமானவன் அப்படின்னு அவனை குறித்து குற்றப்படுத்துகிறான். யோபனுடைய நோக்கங்களை எல்லாம் குற்றப்படுத்துறாங்க. நாம சில நேரம் சிலரை குற்றப்படுத்துறோம், தெரியுமா? நீங்க பேயோட ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்களுடைய நோக்கத்தை நீங்க யார் குற்றப்படுத்துறதுக்குங்க? ஒருத்தரை ஏன் நீங்க குற்றப்படுத்தணும்னு பொறாமையினாலையும் எரிச்சல்னாலையும் கோபத்தினாலையும் குற்றப்படுத்துறது எவ்வளவு நல்ல கெட்டது. அது எப்படி நல்லதாகும் யோசித்து பாருங்க. எத்தனை தடவை நம்ம குற்றப்படுத்துறோம். உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் பலரும் செஞ்சிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வாயில வரவே வராது. ஆனால் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க மேலே அவங்க செஞ்ச நிறைய தப்பாக சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அவங்கள பற்றி 4 தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 2 நல்லதை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்களேன். ஒரு 2 நல்லதை சொல்லி பாருங்கள், ஏதாவது தேடி கிடைக்காதா? ஒரு 2 நல்லது எதுவுமே கிடைக்காதா? இருக்குங்க, நல்லது இருக்கு, அதை பாருங்க. அது ரொம்ப அபூர்வமாக தான் கண்ணில் சிக்கும், சரிதானா? அதை பார்க்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண் பார்வையும் தெளிவடையும். உங்களுக்கு அந்த மஞ்சக்காமால கண்ணாடி தேவைப்படாது. எங்கேயோ பாருங்க 2 நல்லது இருக்கும். சிலருக்கு ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருப்பாங்க, ஒருவேளை உங்களுக்கே செஞ்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி வீட்டில் உட்காந்து எவ்வளோ பேசுகிறீங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. நல்லதே செய்யலையா? செஞ்சுருப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப பசியோடு போன போது அங்கே தாங்க ஏதாவது கொடுத்து அவங்க பசியை ஆற்றிருப்பாங்க. அதை முதல்ல சொல்லுங்கள், யோசித்து பாருங்க. நம்ம பேயோடு சேர்ந்து கைகோர்த்து அந்த செயலை செய்யக்கூடாது. யாரை குற்றப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள பொறாமை எரிச்சல், அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க வசதியாக இருக்காங்க, அவங்க தோட்டம் வாங்கிட்டாங்க, அவங்க பிளேன் வாங்கிட்டாங்க, அதனால உங்களுக்கு பொறாமை வந்துடணுமா? அவங்க அப்படி இருக்கிறது நல்லது தானே? அதுவுமே உங்களுக்கு நன்மையாக வருமே, அதுவுமே உங்களுக்கு பிரயோஜனமாக ஒரு நாள் போகுமே, நல்லது தானே அது? நன்றி சொல்லுங்க. உங்கள் சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, உங்களுக்கு ஒரு நாள் உதவிக்கு தேவைப்படும்.
அர்த்தராத்திரி திடீர்னு அந்த காரணலாங்க நீங்கள் போவீங்க. ஏன் இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க? ஏன் பொறாமையினால எரிச்சல்னால நீங்கள் பலவிதமான குற்றப்படுத்துறத ஏன் விட்டாதான் என்ன? எப்போ பார்த்தாலும் குற்றப்படுத்திட்டு உங்கள் குற்றத்தை பார்க்க மாட்டீங்க. ஏதாவது குற்றத்தை கேட்டால் உடனே அவங்க மேலே ஒரு குற்றத்தை சாட்டி அப்படி திசை திருப்பிட்டு போயிடுறது எல்லாத்தையும். பேய் செய்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க. அவன் தான் எப்போதுமே சதா குற்றப்படுத்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். பார்த்த உடனே அவங்கள குற்றப்படுத்தாதீங்க. எதையும் ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஏன் ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாம் சும்மா தான் ஜெபம் பண்ணுறாங்க, மற்றவங்க பார்க்கறதுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாது, மனுஷனுடைய இருதயத்தின் ஆழம் உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் தேவனுடைய வேலை, அது அவர் பார்த்துக்கிட்டோம், அவர் தீர்மானிச்சுக்கிட்டோம். அவர் சொன்னதுலேருந்து நாம் கற்றுக்கொண்டு தெளிவாக நடக்கணுமே. எல்லாமே ஒருத்தரையும் குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. இந்த குற்றப்படுத்துறதுக்கு பின்னாடி பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், எனக்கு இப்படி இல்லையேங்கிற ஆதங்கம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் குற்றப்படுத்துறீங்க. பேய் செய்கிறதுக்கு வேலையே தான். அந்த வேலையை செய்யாதீங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய், எப்படி புறப்பட்டு போறான் தெரியுமா? எப்படி புறப்பட்டு போறான் தெரியுமா? அவனுக்கு திடீரென்று ஒரு சந்தோஷம்ங்க. திடீரென்று ஒரு சந்தோஷம். ஆஹா, வச்சுக்கலாம்டா, நீ நான் எதிர்பார்த்தது இதுதான், எதிர்பார்த்தது இதுதான், எல்லாத்தையும் உன் கையில் இருக்குது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அவனுடைய உயிரை மட்டும் ஒன்றும் செய்யாதேன்னு சொல்லிட்டார்ல. அப்பாடா, இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் முழு ஒரு பெரிய வன்மத்தோடு அவருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போகிறான். இவன் கெட்டு குட்டிச்சவரானா சாத்தானுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு. அதாங்க பேய்த்தனம். நல்லா இருக்கும்போது பொறாமப்படுறாங்க, உயர்வாக இருந்தால் எரிச்சல் அடைகிறாங்க, மேலே போனவங்கள குற்றப்படுத்துகிறாங்க. இவன் நாசமாக போயிட்டா சந்தோஷப்படுறான். இது பேய்த்தனம். உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாத. உன் எதிரி ரொம்ப பசியோடு இருக்கிறான்னா கண்டுக்கிடாமல் போகாதப்பா, அவனுக்கு சாப்பாடு கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணி கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையில் குவிப்பாயே. அப்படின்னா என்ன? அப்படியே கனலை அள்ளி கொட்டுறதுக்கு சொல்லலை. உன் அன்பு அவங்கள சிந்திக்கவை, அவங்கள கதகதப்பாக்கும். அந்த பசியை ஆற்றி விடும்போது ஏன் இவன் நமக்கு இப்படி செய்யணும்னு யோசிக்க வைக்கும். தேவனோட சேர்ந்து நம்ம வேலை செய்யணும். பேயோட கைகோர்த்து வேலை செஞ்சிடக்கூடாது. பயங்கரமான ஒரு திட்டத்தோடும் சந்தோஷத்தோடும் அவருடைய சந்நிதியை விட்டு போனான். போய் என்ன செஞ்சா பாருங்க, 13வது வசனம். பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, அவன் போய் ரொம்ப நாள் திட்டமிட்டு கணக்கு போட்டு நிறைய லிஸ்ட் எடுத்து எப்படியெல்லாம் என்ன விதமான தாக்குதல், அதை எப்போ செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும், என்னென்ன விதத்தில் அது இருக்கணும் என்பதையெல்லாம் உட்கார்ந்து கூட்டமாக ஆலோசித்து முடிவெடுக்க சில நாட்கள் ஆயிற்று. அந்த சில நாட்கள் ஆன பிறகு அதை என்னைக்கு நிறைவேற்றலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அடிச்சது பாருங்க, அந்த பெரியவனுக்கு பிறந்த நாள் போல இருக்கு. ஏதோ ஒரு விசேஷம் அவங்க வீட்டில். இந்த நாளில் எல்லாரும் கூடி வருவாங்க. அப்பா அம்மா அங்கே இல்லை. இவங்களுக்குள்ள நடத்தக்கூடிய ட்ரீட் தான் இது, ஒரு சின்ன விருந்து தான். ஆனால் எல்லாரும் வந்துடுவாங்க, எல்லாரையும் வர வைக்கணும். அப்போ திட்டமிட்டாங்க, வந்துருச்சு கரெக்டா. அந்த நாளை அவன் தெரிந்தெடுத்தான். எந்த நாளில் இதை நிறைவேற்ற ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அவன் நினைத்தான். அது என்னைக்கு? அவங்க எல்லாரும் மூத்த சகோதரன், அவன் ஒரு நாள் யோவனுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது. ஒருவேளை மூத்த சகோதரன் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவருடைய பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கலாம், குடும்பத்தில் பிறந்த நாளாக இருந்திருக்கலாம், இல்லை குழந்தை பிறந்த சந்தோஷமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, ஒரு விசேஷம்
இந்த 9 பிள்ளைகளும் அங்கே சேர்ந்துட்டாங்க. மூத்தவனு கல்யாணம் ஆயிருக்கலாம், தெரியாது, அதெல்லாம் பற்றி சொல்லலை, எல்லா விவரமும் போடலை. அந்த நாளை அவன் தெரிந்தெடுத்தான். இந்த நாள் எப்போ? அது மத்தியானத்தில் நல்ல ஒரு பிரியாணி அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அப்பா அம்மாவுக்கு கொண்டு போவாங்க, அல்லது மற்ற வேலைக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களா இருக்கும் சாயங்காலம், தெரியலை. இவங்க மட்டும் கூடியிருக்காங்க. அது என்னவோ தெரில, அந்த நாளில் அவங்க 9 பேரும் 10 பேரும் கூடியிருக்கிறாங்க மூத்த சகோதரனுடைய வீட்டில். அவனுடைய வீடுங்கிறது ஒருவேளை அவனுடைய குடும்பமாக இருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விசேஷம். அவங்க திராட்சரசம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சதானா இந்த நாளை அவன் தேர்வு செய்து ஒரு ஆள் யோபுனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அங்க விசேஷ விருந்து நடந்துகிட்டு இருக்குது. யோபு தன்னுடைய நிர்வாக ஆபீஸில் இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு வந்து சொல்றான். மார்பிள் அடிச்சுட்டு வந்து சொல்றான், இந்த மாதிரி நடந்து போச்சுங்க, சபேயருங்கிறவங்க வந்தாங்க, அவங்க வந்து நம்முடைய வேலை ஆட்களையும் எல்லா விழுந்து நம்முடைய கழுதைகள் எல்லாம் உழுகிற போது ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான். நான் ஒருத்தன் தான் தப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப நடுக்கத்தோட நெஞ்சில் அடித்து பதறி போய் செய்தியை சொல்கிறோம். ரொம்ப துக்கமான செய்தி. இதை குறித்து அவர் விசாரித்து முடிக்கவும் இல்லை, முடியாமலும் இல்லை. இது போன்ற நேரத்தில் அடுத்தாப்புல பாருங்க, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலை ஆட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பேசி முடிஞ்சும் முடியாமலும் இருக்கும்போது ஆள் 2வது ஆள் ஓடி வந்து சொல்றான், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து. கேள்விக்குறி இருக்கிறது, இது தேவனுடைய அக்கினியா? அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் அவன் சொல்றது என்னன்னா, இது தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகள் வேலையாட்கள் எல்லாரையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஏற்கனவே ஒருத்தன் சொல்லி அதை குறித்து விசாரித்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவன் சொல்றான், அதை குறிச்சே இன்னும் தெளிவு கிடைக்கல, அதை குறித்து ஆராயப்படலை. அதுக்கு முன்னாடி அடுத்தவன் ஆயிடுச்சு. வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். வேதனை சிங்கிளா வராது போல இருக்குது, துக்கம் தனியா வராது போல இருக்குது, சேர்ந்து தான் வருவோம், பட்டகாலிலே படுவோம். பாருங்க, இங்க அடுத்தவன் வந்து சொல்றான், கல்தேயர் 3 கூட்டமா வந்தாங்க, 3 கும்பலா வந்து எங்களை எல்லாம் அவ்வளவு வரை அடிச்சு வெட்டி தாறுமாறா செதைச்சு போட்டு ஒட்டகத்தெல்லாம் கொண்டு போயிட்டான். நான் ஒருத்தன் தான் தப்பி வந்தேன். ஐயோ அம்மான்னு நில குலைஞ்சு ஆள்றான். பார்த்த கொடுமை அவனால் சகிக்க முடியல, கண்ணு முன்னாடி நிற்குது, பயங்கரம். 3வது ஆளும் இப்படி பேசி கொண்டிருக்கும் போது 4வது ஒருத்தன் வர்றான். இவன் இதெல்லாம் பாருங்க ஒரே நாளில் நடக்குது. அப்படி ஆனால் சாத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நாளை அவன் தீர்மானிச்சிருக்கிறான், இந்த நாளுக்காக தேடி இருந்திருக்கிறான். அவன் ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு வந்து உட்கார்ந்து சில நாட்களாக திட்டமிட்டு எப்படி செய்ய வேண்டும், அதை என்றைக்கு செய்ய வேண்டும், அதை எப்படியெல்லாம் செய்யணும், அதுக்கு யாரெல்லாம் பயன்படுத்தணும் என்பதையெல்லாம் அவ்வளவு தீர்க்கமா தெளிவா முடிவெடுத்துட்டான். எடுத்த பிறகுதான் இது நடக்குது. 4வது ஆள் வர்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய 3 குமாரத்திகள் இல்லையா, குமாரத்திகளும் உம்முடைய தன் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, அப்போ அவருக்கு தெரியும், ஆமா இன்னைக்கு இந்த விசேஷம் பிள்ளைகள் சொல்லத்தான் செஞ்சாங்க, போயிட்டு வாங்க சாயங்காலம் வந்துருவோன்னு சொன்னாங்க.
வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கடைசியில் வந்தது என்னங்க? எல்லாவற்றையும் விட பெரிய இடி. இதை ஏங்க அவன் முதல்ல செய்யலை? பிள்ளைகள் 10 பேர் செத்ததை முதல்ல கொண்டு வந்திருக்கலாம். அவங்க புசிக்கும் போது குடிக்கும் போது தானே ஆரம்பிச்சது இல்லையா? அதையும் முதல்ல செய்யலை. ஏன் அதை செய்யாம முதல்ல அங்க இருந்த ஏர் மாடு, கழுதை, அது பிறகு ஆடு மாடு, அது பிறகு ஒட்டகங்கள், வேலைக்காரங்க, இதெல்லாம் அப்போ வேலைக்காரங்க, 4வதா பிள்ளைகளை ஏன் முதல்ல வைக்கல? ஒருவேளை பிள்ளைகளை முதல்ல வச்சா மற்ற எல்லாமே அவருக்கு ரொம்ப ஒன்றும் பாதிப்பாக இதயத்தை தொட்டு தெரிஞ்சிருக்காது. பாருங்க, சாத்தான் எவ்வளோ சூழ்ச்சியாக செய்கிறான்னு. உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தணும், அது எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தணுங்கிறது கூட அவனுக்கு திட்டம் இருக்குது. உங்களை சும்மா இருக்க விடவே மாட்டான். உங்களுக்கு எப்படி வேதனையை கொண்டு வந்தால் அது உங்களுக்கு எவ்வளோ உரைக்கும், எதை எப்போ கொண்டு வந்தால் உங்கள் உள்ள நொறுங்கும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஒருவேளை இது ஒன்றும் சரி பெருசாக இல்லை, அதை பார்க்கும்போது இது பெருசாக இல்லை, இதை பார்க்கும்போது இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் கடைசியில் வந்து சொல்கிறான் பாருங்க, உங்கள் பிள்ளைகள் 10 பேரும் செத்து போயிட்டாங்க. ஒரு காற்று வந்து அவருடைய 4 மூலையிலையும் சேர்ந்து அடித்து அப்படியே விழுந்து செத்து போயிட்டான். மனுஷன் என்ன செஞ்சானா பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து அழுறாருங்க. அழாமல் இருக்க முடியுமா? அழுக வராமல் இருக்க முடியுமா? சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதை எல்லாம் திட்டமிட்டு செய்த பிசாசு எங்க நின்னான்னு நினைக்கிறீங்க? எங்க நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான்? யோபுவுக்கு எதிராகவே நின்று கவனித்து கொண்டே இருந்தான். யோபுவுக்கு அதிகப்படியாய் வேதனையை அளவளவாய் அலையலையாய் அதிகரித்து கொடுத்து கொண்டிருந்த பிசாசு கடைசியாய் நின்ற போது அவன் எழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எழுந்த உடனே பிசாசுக்கு இப்பொழுது அவனுடைய உள்ளம் சொல்லியிருக்கும், இப்பொழுது அவன் தூஷிக்க போறான். நான் என்ன நினைச்சனோ அதை இப்போ செய்வான்னு சொல்லி அவன் நினைச்சான். தலையை சிரைச்சான், எல்லாத்தையும் கிழிச்சான், உடுப்பெல்லாம் எரிஞ்சிட்டான், கீழே கிராண்டு புரண்டான், அழுதான். ஆண்டவரே ஆண்டவரேன்னு வாயில கூப்பிட்டான். கர்த்தரை பணிந்து கொண்டான். நிர்வாணியா வந்தேன் எங்கள் அம்மா வீட்டில இருந்து, நிர்வாணியாகவே நான் திரும்ப போயிடுவேன். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இங்கதான் அங்க பிசாசுக்கு தோல்வி ஏற்படுகிறது. அவன் என்ன சொல்லியிருந்தான்? இது எல்லாத்துக்காக வந்து அவன் உங்களை தேடிட்டு இருக்கான். ஆசீர்வாதத்துக்காக தான் தேடுறான். ஆசீர்வாதத்துக்கு தான். ஆசீர்வாதங்களை எடுத்துட்டீங்கன்னா அனாவசியமா கொடுத்துருக்கீங்க, சும்மா போட்டு திணிச்சிருக்கிறீங்க, குடுன்னு கொடுத்துருக்கீங்க. நியாயக்கேடு நீங்க செஞ்சது. அவன் போலியானவன், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், மாய்மாலக்காரன். இதெல்லாம் எடுத்துட்டா நிச்சயமா உங்க முகத்துக்கு நேரா நின்று உங்களை தூஷிப்பான். வேணா பாருங்க, சவால் விட்டானே. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது பிசாசுக்கு தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. தலையில அடிச்சுக்கிட்டாங்க. அவன் இப்போவுமா இந்த மாதிரி செய்யறான். என்னென்னமோ அவன் வாயில வரக்கூடாத கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு விளங்காதவன் இதோட முடிஞ்சு தொலைஞ்சு எல்லாம் சீரழிஞ்சு நாசமா போயிடுவான்னு பார்த்தா ஆண்டவரே ஆண்டவரேங்கிறான். அவனுக்கு சகிக்கலை, கோபம் இன்னொரு செமையா இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ண போயிட்டான் அவன். யோபு தன்னாவினால் பாவம் செய்யும். ஒன்று கவனிங்க, அவன் யாரையெல்லாம் பயன்படுத்துறான் பார்த்தீங்களா? பிசாசுனுடைய அதிகார வரம்பை பாருங்க. அதிகாரம் வரம்புக்கு உட்படுத்தப்பட்ட அதிகாரம் தான்.
அவன் எதையும் செய்ய முடியாது இந்த பூமியில். ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவனுடைய ஆட்களை அவன் ஏவ பார்க்குறான் பாருங்க. அவன் கைவசம் இருக்கக்கூடிய ஆட்கள் சபேயரை ஏவி விட்டான். அவனுடைய கைக்குள் இருக்கக்கூடிய ஆள்கள் அவங்க வந்தாங்க. அவங்கெல்லாம் ஏர்மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரங்களை வெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து அவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குறான் பாருங்க. தேவனுடைய அக்கினி அல்ல, இது பிசாசினால் மூட்டப்படுகின்ற அக்கினி. அவனுக்கு ஒரு வரம்பை பாருங்க, அதிகாரம் இருக்கு. அக்கினியை பயன்படுத்த முடியுமா? அக்கினியை பயன்படுத்தவர் இல்லை. நிறைய இடங்கள்ல அவன் அக்கினியை பயன்படுத்தக்கூடும். தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரம், நிறைய அதிகாரம் கொடுத்திருந்தாரு, எதையும் பிடுங்கலை. ஆனாலும் அவன் இஷ்டம் போல இந்த பூமியில் எதையும் செய்ய முடியாது. அவருடைய நிர்வாகம் அவருடையது. அவருடைய உத்தரவில்லாமல் எதையும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் தீமை செய்வதற்கு அவன் அக்னியை பயன்படுத்துகிறான். அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கல்தேயர்கள் வந்தாங்க. அவங்க 3 பவுஞ்சுகளாக வந்தாங்க, 3 கும்பலாக வந்தாங்க. அடித்து துவம்சம் பண்ணி அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒட்டகங்களை. அது பிறகு அவன் காற்றை பயன்படுத்துகிறான். காற்றை பயன்படுத்த முடியுமா? இயற்கையை பயன்படுத்த முடியுமா? இயற்கையை பயன்படுத்துகின்றான். காற்று, அக்கினி, புயல், அலைகள், தண்ணீர், இதையெல்லாம் பிசாசு பயன்படுத்த முடியும். ஆண்டவர் அனுமதித்தால் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? அனுமதிக்கிறார். இயற்கையை பயன்படுத்த அனுமதிக்கிறாரா? ஆமா. இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் இவனுடைய வேலை தாங்க. அவர் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். அதான் அவர் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆனால் இவன் யார் தெரியுமா? இவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். குழந்தையை கொடுக்கிறது ஆண்டவர், அதை கெடுக்கிறது பிசாசு. அவனுக்கு கோஷம் போட்டு அவனுடைய காலில் விழுந்து கெஞ்சி, அது தர்றேன் இதை தர்றேன்னா, சரி இந்த ஒரு தடவை விட்டு வச்சுட்டு போகிறேன், மரியாதையாக எனக்கு துதி பாடிக்கிட்டு என்ன தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பிள்ளை பிறந்தவுடனே என் பேர் வைக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு இவன் தான் பிள்ளை கொடுத்தான்னு நினைக்கிறான். அவனுடைய வேலை கெடுப்பது, அழிப்பது, தொலைப்பது. அது அவனுடைய வேலை. அவனால் உயிரை கொடுக்க முடியாதுங்க, ஆனால் அவனால் உயிரை எடுக்க முடியுது ஆண்டவருடைய அனுமதியோடு. எத்தனை பேரை கொண்டுட்டான், எவ்வளோ வேலையாட்களை கொலை செஞ்சாச்சு. யோபுவுக்கு உண்டான எல்லா வேலையாட்களையும் கொலை செஞ்சான். நான் ஒருவன் மாத்திரம். பிசாசு எவ்வளோ தீவிரமாக திட்டமிடுறான், எப்படி அலையலையா பெருக்கி கொண்டே வர்றான் வேதனையை. கடைசியாக தேர்வு செய்த விதத்தை பாருங்க. அவன் பிள்ளைகள் 10 பேரையும் கொலை செய்கிறான். எப்படியெல்லாம் பாடுகளை பிசாசு திட்டமிட்டு கொண்டு வருகிறான். உங்களுக்கு ஒரு பாடுக்கு மேலே பாடு, அலை மேல் அலை, அலையலையாய் வருது. வேதனை வரும்போது அலையலையாக வந்துடுது இல்லை? எதுக்காக? உங்களை எப்படியாவது தேவனை விட்டு பிரிப்பதற்காக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, வேறெந்த சிருஷ்டியோ தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். காரணம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த பாடுகள் தேவன் பல நேரங்கள்லையும் பாருங்க, ஒரு மறைவான ஒரு போட்டி நடக்கிறத பார்த்தீங்களா? பரலோகத்துக்குள்ளேயும் பூமியில் இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய இந்த அந்தகார லோகாதிபதிக்கும் பரலோகத்துக்கும் இடையில் ஒரு பெரிய மோதல், ஒரு பெரிய சவால். இது நம்ம கண்ணுக்கு தெரிகிறதில்ல, இது ஒரு பெரிய ரகசியம். உங்களை பற்றி நிறைய தடவை கொண்டு போய் புகார் சொல்லும்போது ஆண்டவர் சில நேரங்களில் செய்து பாருன்னு சொல்கிறார். செய்துக்கோ. இந்த யோபு இந்த வேத புஸ்தகத்திலேயே, தேவ மனிதர்களை பற்றி சொல்லப்பட்ட இந்த வேத புஸ்தகத்தில்
மிகவும் துன்புறுத்தலுக்கு உள்ளான ஒரு நபர். நிறைய பேர் துன்பப்பட்டிருக்காங்க, யோபு மாதிரி யாரும் இல்லை. யோபுவின் மீது ஆண்டவருக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அவன் எதினால் கர்த்தரை தேடுகிறான் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அது பிசாசு தெரியாது. பிசாசு தவறாக குற்றப்படுத்துறான். ஆனால் ஆண்டவர் இவன் உண்மையாய் அவரை நேசிப்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவன் மீது இருந்த நம்பிக்கையினால் இவ்வளவு பொல்லாப்புகள் அவனுக்கு நேரிட ஆண்டவர் அனுமதித்தார். பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார். செய்வதெல்லாம் பிசாசு தான். தேவன் தீமைக்கு காரணர் அல்ல. தீமை செய்கிறதுக்கு அவன் கேட்டு கேட்டு வாங்கி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறதுனால ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார், அவன் செய்கிறான். ஆனால் ஒன்று இங்கே கவனிங்க, அவனுடைய விசுவாசம், அவன் தேவன் மேல் வைத்திருந்த பற்றுறுதி, அவனுடைய உண்மை இங்கே நிரூபிக்கப்படுகிறது. பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான், ஆண்டவருக்கு ஜெயம் கிடைக்கிறது. யோபுவை வச்சு ஒரு பெரிய ரகசிய பேரம் நடக்கிறத பார்த்தீங்களா? உங்களுக்கும் தெரியாத எனக்கும் தெரியாத ஒரு மறைமுக பேரம் நடக்குது, போட்டி நடக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனால் இவருக்கு தெரியாது, யோபுவுக்கு ஆண்டவர் தான் அனுமதிச்சார், ஆண்டவர் தான் செய்கிறார்னு நினைக்கிறார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்த அக்கினி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுக்கலை, கர்த்தர் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார், உண்மைதான். ஆனால் கர்த்தர் எடுக்கலை, சாத்தான் தான் எடுத்தது. ஆனால் யோபுவுக்கு இந்த ரகசியம் இப்பொழுது தெரியாது. நீண்ட காலம் ஆகும்னு வைங்களேன், பல மாதங்கள் ஆகிவிடும் இதற்கிடையில். ஆனால் இதை அவர் ஆண்டவரை துதிக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களை, தேவன் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கின்ற எல்லாம், உங்களுக்கு ஒருவேளை சில கஷ்டங்களை அனுமதிச்சா யோபுவாய் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிடாதீங்க. யோபு அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோட இல்லை. அது ஒரு விசேஷித்த மனிதன். அவரை மாதிரி இன்னொருத்தர் இருந்திருப்பாங்களா அப்படின்னு வேத புஸ்தகத்தில் பார்க்க முடியலை. ஆனால் அவன் பற்ற வைக்கின்ற தீ உங்களை சுத்திகரிக்கும், உங்களை இன்னும் மேன்மையாக மாற்றும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த விலையேறப்பெற்றதுதான் அந்த விசுவாசம் என்பதை வெளி உலகத்துக்கு வெளியரங்கமாக்க நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். கொஞ்ச காலம் பாடு அனுபவிச்சு தான் ஆகணும். ஆண்டவர் இப்போ உங்களை பற்றி சொல்கிறாரு, இவன் என் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் ரொம்ப உறுதியான பொன்னான விசுவாசம், நல்ல உயர்வான விசுவாசம், தரமான விசுவாசம் அப்படின்னு சொன்ன பேய் ஏற்றுக்கிடுவானா? பேய் ஏற்றுக்கிடுவான்? இல்லவே இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இவன் அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, இவனை அதை எடுத்து பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லத்தாங்க செய்வான். உங்கள் விசுவாசம் விலையேறப்பெற்றது, அது உறுதியானது, தரமானது என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்த உபத்திரவங்கள் அது அவசியமாக இருக்கிறது. இது உலகத்தில் பொன்னும் வெள்ளியும் எல்லாம் விசேஷமாக இருக்குதே, அது போல தான் உங்களுடைய விசுவாசமும் விலையேறப்பெற்றது என்பதை எப்படி அறிய முடியும்? எழுதியிருக்கு பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணுமா வேண்டாமா? சோதிக்கப்படணுமா வேண்டாமா? சோதிக்கப்படணுங்க. பொண்ணு சோதிக்கப்பட்டா தாங்க அது இத்தனை கேரட்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி சோதிக்கப்படும் போது கடுமையான அக்கினி சூளையில் வைக்கப்பட்டு அது அதில் உள்ள எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்டு அது பிறகுதான் அது வெளியே வரும்போது அது நல்ல தரமானதாக மாறுகிறது. 24 கேரட்னு சொல்றாங்க, சொக்க தங்கம். இது அக்கினியில் புடமிடப்பட்டு எல்லா தூசுகளும் கழிவுகளும் நீக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் அது விசேஷமா மாறுது. ஒரு வைரமானாலும் அப்படித்தான், எடுத்த உடனே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 10 பைசா கூட லாபம் அதுல ஒண்ணுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் அதை அதுக்குள்ளில் இருப்பதை வெளியே கொண்டு வரும்படி பட்டை தீட்டப்பட வேண்டும், செதுக்கணும். அது மேல நிறைய உராசனம் கருவிகள் அதன் மேல தேய்க்கணும். அதுக்கு பிறகுதான் அது ஒளிர ஆரம்பிக்கும். இல்லை அது உண்மைதான், இது நல்ல விலை கூடின வைரம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுவது அங்கே தான். யோசிச்சு பாருங்க. இதுபோல உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தேவன் மேல் உள்ள பற்றுறுதி, விசுவாசம், அது உலகுக்கு உண்மை என்று விளங்க தெரிகிறதுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட பரிசோதனைகள் தேவை.
தேவை. நீங்க ஊர்ல இருக்கிறீங்க, எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வருது, நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு மட்டும் கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இதை அனுமதித்தாரானால் உங்கள் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய அன்பினாலும், அது உங்கள் மேல் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டினாலும் நம்பிக்கையினாலும் தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். உறுதியா இருங்க. நீங்கள் மேன்மை அடைவீர்கள். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தருடைய கரத்தினால் உயர்த்தப்படுவீர்கள். இதுக்கு பிறகு எல்லாமே கொடுத்தாருங்க. இந்த யோபுவுக்கு இழந்ததையெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தாரு. அப்போ பிசாசு வந்து சொல்ல முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இவன் சும்மா காலிப்ப, இவனுக்கு போய் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவனுக்கு கொடுத்துருக்கலாம், அவனுக்கு கொடுத்துருக்கலாம், அவன்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவனுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே, இவன் சும்மா போலீங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா? இப்போ சொன்னான். ஆனால் கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு, ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு பிறகு, இவனை திரும்பவுமா தேவன் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த போது பிசாசு பக்கத்திலே வர முடியலை. எல்லாரிலும் திரும்பவுமாய் உயர்த்தி வைத்தான். நிரூபிக்கப்பட்டவன். நீங்க சோதிக்கப்பட்டு நீங்க தகுதி அடையும் போது உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். சோதிக்கப்படுகிறவன் எவனும் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எப்போ விளங்குறது? முதல்ல உத்தமன் என்று சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடி விளங்க முடியுமா? இல்லை. பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும், தகுதி தேர்ச்சி வரணும். அதுக்கு பிறகுதான் இவன் உத்தமன் என்று விளங்கும் போது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பாடுகளும் போராட்டங்களும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு உங்களை ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க விடவே மாட்டான். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக பரலோகத்துக்கும் பிசாசுக்கும் இடையில போட்டி இருக்குது. உங்கள் மேலே நிறைய குற்றம் சுமத்த தான் செய்வாங்க. இவன் இதனால தான் இவ இதனால தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனுஷரை பயன்படுத்தலாம், இயற்கையை பயன்படுத்தலாம், யாரை வேணாலும் பயன்படுத்தலாம், அக்னியை பயன்படுத்தலாம், புருஷனை பயன்படுத்தலாம். எல்லாம் அவங்க கையில் இருப்பாங்க. அவங்க பயன்படுத்தத்தான் செய்வான். அவங்களெல்லாம் பயன்படுத்துவான். நீ கற்றுக்கொண்ட விசுவாசத்தில், நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அவர்கள் ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். பிரசங்கத்தினால் அல்ல, உன் பிரசங்கத்தை வச்சு அல்ல, நீ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்த வாழ்ந்த விதத்தில் வச்சு, நீ வேலை செய்கிற அந்த இடத்துல உன் சாட்சி வசனம், உன் சாட்சி, நீ வேலை செய்கிற இடத்துல, நீ இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுமாக்கும்? பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்ப. உன் சாட்சியின் வசனம், உன் சாட்சி வாழ்க்கை, அதன் மூலமாய் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். பொல்லாமன் தலையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்த போது அவனுக்கு விவரம் தெரியல, தெரிந்த அளவில் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான், தூஷிக்கவில்லை. பார்த்தபோது அடிச்சுக்கிட்டான். இப்படியா செய்வான்? இப்படி பண்ணுவான்னு நினைச்சோம், பாரு இப்படி பண்ணிட்டானே. கிரகாம் ஸ்டெயினை கொன்னுட்டான். அந்த 2 பிள்ளைகளையும் சேர்த்து தீ வச்சுட்டான். சுவிசேஷ ஊழியமே நின்று போயிடும். இனி யாருமே மனோகர்பூரில், ஒரிசாவில் ஆலடி எடுத்து வைக்கவே மாட்டாங்க. பயப்படுவான். எவனாலும் ஊழியம் செய்கிறேன், மிஷினரி, சுவிசேஷம் சொல்ல வரேன், பயப்படும், காலடி எடுத்து வைக்க மாட்டான் அப்படின்னு சாத்தா நினச்சி தான் தீ வைக்க சொன்னாங்க. ஆனால் மறுநாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? சுவிசேஷம் எல்லா இடக்கும், இந்தியாவுக்கே போய் சேர்ந்துருச்சு. இயேசு மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். ஆகவே நான் என்னுடைய புருஷனையும் என் பிள்ளைகளையும் தீயினால் கருக்கினவர்களை மனதார மன்னிக்கிறேன். இது இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது, என்னை நேசித்த இயேசு நம்ம சொன்னாங்க பாருங்க. சுவிசேஷம் இந்தியாவுக்கு எட்டியது. சாத்தான் தலையில் அடிச்சுக்கிட்டான். ஆண்டவர் அவனுடைய தந்திரத்தை வைத்து அவனையே வீழ்ச்சி அடையும்படி செய்கிறவர். அவன் வெட்டின குழியில அவனையே விழத்தள்ளுகிறவன். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இறுதி வெற்றி நமக்கு தாங்க.
உங்களை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவர் மாற்றுகிறார். நீங்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். இவர் மோர் தேன் ஏ காண்கோரர். ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்லுகிறார். ஜெயமாக நடத்தி செல்வார். அவர் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. மறைவாக நடக்கிற நிறைய விஷயம் நமக்கு தெரியாது, நடக்குது. தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில நிறைய மோதல்கள் இருக்குது. உங்களை பற்றி, உங்களை வச்சு, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குற, இந்த சபையை விட்டு வெளியேற்கிறது, விசுவாசத்தை விட்டு வெளியே ஏற்றுறது, தேவனை விட்டு உங்களை பிரிச்சுட்டு போகிறது, அதுக்கு என்னென்ன வழி, எல்லா சதிகளையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சதிகார், சூழ்ச்சிக்கார், குற்றம் சுமத்துகிறவன், எதிரி, பொய்யன். ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து. அவர்களை ஜெயமாய் நடத்தி செல்வார். அஞ்சாம முன்னேறி போங்க. யூதாவின் ராஜசிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை காத்துக்கொள்வார்.